சில நாட்களுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒரு ரிசர்ச் மூலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதை விடவும் பூமியினுடைய உட்புறம் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக சுழல்றதாக கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பூமி அதனுடைய சுழற்சி வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டு வர்றதா தானே அர்த்தம். ஸோ இப்படி குறைச்சிட்டு வரனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு தெரியுமா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பூமியில் பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, பூமியில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும், அதே நேரத்தில் காலநிலை மாற்றங்களும் கூட ஏற்படக்கூடும் அப்படின்னு சவுத்தர்ன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட் நமக்கு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீலை உருவாக்கக்கூடிய திரவ வெளிப்புற மையம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பு, அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த அடர்த்தியான பாறைகளினுடைய ஈர்ப்பு விசை இருக்குது இல்லையா, அதுவும் கூட இந்த ஒரு உட்புறம் வந்து மெதுவாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு